எதுக்கு என்ன இப்ப இங்க கூட்டு வந்த? என்ன வேலா, என்னாச்சு? சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? அப்பாவை எதுவும் பண்ண முடியாதுங்கிற கோவத்துல என்ன ஏதாவது பண்ண போறியா? உங்க 2 பேருக்கும் அப்படி என்னதான் என் மேல வெறுப்போ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், விட்டா பேசிட்டே போயிட்டே இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம சும்மா இஷ்டத்துக்கு அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படி நான் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்க, சொல்லு. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? உங்க அம்மா உங்களை விட்டு பிரியவே இல்லைன்றதுக்கான ஆதாரம். நீங்க சொல்ற மாதிரி திடீர்னால உங்களை பார்க்க வரல. இத்தனை வருஷமா அவங்க உங்க பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எப்பவுமே உங்களை பார்த்துட்டே தான் இருந்தாங்க, உங்களை பாதுகாத்துட்டு தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னடா அவங்கள பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன விட்டு போன? ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா இல்லாம வாழ்றது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? என்ன கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறத விட்டுட்டு இப்படி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க எதுக்கு? ஏனா நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான். என்ன சொல்ற? நான் உயிரோட இருக்கணும்னு விட்டுட்டு போனியா? ஆமா, எனக்கும் உன் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா எங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். எங்களோட அன்புக்கு சாட்சியா நீ பிறந்த. உங்க அப்பா என் மேலையும் ஓ மேலையும் உயிரே வச்சிருந்தாரு. நம்ம 2 பேரும் தான் அவரோட உலகமே. அப்படி இருக்கும்போதுதான் திடீர்னு உங்க தாத்தா அவரோட அரசியல் வாரிசா உன் அப்பாவை அறிவிச்சாரு. அது உன் அத்தை வேதநாய்க்கு பிடிக்கல. உங்க அப்பாவுக்கு தெரியாம அவரோட கட்சி பதவியை பறிக்க நிறைய சதி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல உங்க அப்பாக்கு எதிரா வேதநாயகி உள்ளடி வேலை பாக்குறத உங்க தாத்தாவுக்கு தெரிய வந்துச்சு. அதை தட்டி கேட்டதுக்காக அது அவ்வளவு ஈஸி இல்ல வள்ளி. முதல்ல உங்க அப்பா வேதநாயகி மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்கணும். அதுக்கு முள்ள முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி நம்ம வேதநாயகி ரூட்லயே தான் போகணும். புரியல. அப்படின்னா சூப்பர்மா, அப்படியே பண்ணிடுவோம். இனிமேதான் இருக்கு அந்த வேதநாயகி. இத்தனை வருஷமா அவன் செஞ்சதுக்கெல்லாம் இனிமே வட்டி முதலுமா திருப்பி கொடுக்க போறேன். மாட்டினடா, இன்னைக்கு என் கழுத்துல கத்தி வச்சால தூக்கிட்டு வர. இன்னைக்கு உங்க 3 பேரை வச்சு என்ன பண்றேன் பாருங்க. மா, எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. இந்த 3 பேர் நான் வீட்டுக்குள்ள வச்சு நல்லா லாக் பண்ணிட்டேன். வந்துட்டேன்டா, பக்கத்துல தான் இருக்கேன். சரி, இதோ வரேன். மா,
எங்கடா அவங்க? மேலதாமா இருக்காங்க. டேய் கதவை தர. ஆ. இரு இரு இரு. முதல்ல போன் எடுத்து வீடியோ எடு. அத ரத்தனத்துக்கிட்ட காட்டி ஒரு வழி பண்றேன். தரேன். சரி. வந்த எப்படி வந்தனா? என்னத்த கேள்வி இது? நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேனே அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறேன்னு. இல்ல வேலை ஒண்ணு கடத்திட்டு போயிட்டதா இவன் தான் சொன்னான். வேலைனா? அட நீங்க வேற அத்த, என்னெல்லாம் யாராலையும் கடத்த முடியாது. வேலை ஒண்ணு கடத்தி போன 2 கடை நான் பார்த்தேன். ஏய், இவன் ஒருத்தன், அவன் ஒண்ணு என்ன கடத்திக்கலாம் போல, நான் தான் அவன் கூட போனேன். இனிமே என் வழியில குறுக்க வராதுன்னு பாடம் நடத்தி அனுப்பி விட்டேன். அவனும் போயிட்டான். ஆமாமா, வள்ளி மேடம் சொல்றதுதான் கரெக்ட். அவங்க கிட்ட யாராலையுமே போட்டி போட முடியாது. டேய், நீ தானே என் கழுத்துல கத்தி வச்சு இவ்வளவு மிரட்டி கூட்டு போயிட்டு இப்ப வந்து மாத்தி பேசுற? சார், நான் ஏன் சார் அப்படிலாம் பண்ண போறேன்? அம்மா, நான்லாம் எதுவும் பண்ணலமா, என்ன நம்புங்கம்மா. டேய் 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 டேய், ஓவரா நடிக்காத. இவதான் ரத்தனத்தை ஏதோ பண்றதுக்காக கடத்திட்டு போனா. அத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அவளை தூக்கலான போனா நீ இவளை காப்பாத்துறதுக்காக வள்ளியை தூக்கியிருக்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அத்தை, மாத்திரை முழுங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு மயக்கம் வந்துச்சுன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் இதுல அவன் என்ன பண்ணிருக்க போறான்?